பெங்களூர் சைடு, கர்நாடகா சைடு இவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு 3 இடத்துல அடிச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. நியூஸ்லயே வந்துச்சு ரைடெல்லாம். இவரோடதுன்னு தெரியாது, பட் ரைடு ஃப்ரீஸ்டு அங்கங்கே பிஸ்னஸுகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னு. ஏன்னா அவங்க பெரிய சாம்ராஜ்யத்தையே சலிச்சவங்க, நீ என்ன சோட்டா பாயின்ட்டு அவங்க வச்சுக்கிட்டு காட்டினோன்னா இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ நம்ம காசு இருக்க திமிரில் தானே தனி கட்சி ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறோம். இவங்க அங்கேயே அடி வயிற்றுல கை வச்சுட்டா நம்ம என்ன செய்யறது? இதே பத்திரிகையாளர்கள் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப, ஆனா உங்ககிட்ட சொல்லாம ஆரம்பிக்க மாட்டேன், நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவேன். நானும் அப்படி சொன்னாரு. அதாவது நான் ஆரம்பிக்கிறப்ப உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னா என்ன மோடு அப்படின்னு. ரைட். அதே இப்போ அமித்ஷா கிட்ட டெல்லியில அடி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆனா அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறீங்கன்னா, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அவ்வளவு சாதாரண நினைச்சிங்களாண்ணா? எவ்வளோ காசு தேவைப்படும்னு தெரியுமாண்ணா? நான் சாதாரண விவசாயி குடும்பம்னா என்கிட்டலாம் அவ்வளோ காசு இல்லை, நான் என்னால் எப்படி நான் கட்சி ஆரம்பிக்க முடியும்? ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். அங்கே இருந்ததுக்கப்புறம் அது மாறிச்சு. எனக்கு அந்த கட்சியோடைய கொள்கை, கட்சி பேர் எல்லாமே எனக்கே தெரியும். யார் யார் பிஜேபியிலேருந்து இவர் கூட வருவா, இல்லை வேற கட்சியிலேருந்து இவர் கட்சி ஆரம்பிச்சா யார் வராங்கிறா, யார் யார் கட்சி பேரை சொன்னீங்க. அண்ணாமலை கட்சி அப்படி வைக்கணுமா, இல்லை அண்ணாமலை கட்சிக்கு பின்னாடி வேற இல்லை? அவருடைய பேட்டர்னை அவர் எப்படி கொண்டுட்டு வந்துட்டாருன்னா, பாரத மாதாவையும் தமிழ் தாயையும் 2 பேரையும் ஐடியாலஜிக்கலி கொண்டுட்டு வந்து தான் அந்த பேட்டர்னை அவர் கட்சியோட ஐடியாலஜியை